வணக்கம் மக்களே, இது உங்கள் ஆர்கே தமிழன். நான் உங்கள் ஆர்கே. இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிராகன் டேமர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வந்து சீரிஸே போட்டுட்டு இருந்திருக்கும். கிட்டத்தட்ட இந்த 24 சாப்டர் வரல, அதாவது 24 எபிசோட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பட் வந்து இனிமேல் அது போட முடியுமான்னு தெரியல, ஏன்னா வந்து வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட வந்து வியூஸ் 1000 ரீச் பண்ணுறதே பெரிய விஷயமாயிட்டு இருக்கு. திரும்பி இதே மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம்னா சேனல் வந்து ரீச் ஆகாமல் போயிருக்கலாம், இல்லைன்னா வந்து ரொம்ப ரீச் வந்து கம்மியாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால தான் வந்து நாங்கள் இப்போ வேறு வழி இல்லாமல் வந்து இன்னும் 2 புது கதையை வந்து ஒன்று போடலான்னு இருக்கோம். அந்த கதையில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கு அதிகமாக கமெண்ட்ஸ் கொடுங்க. கமெண்ட்ஸ் வச்சு அடுத்து அந்த கதையை வந்து நாங்கள் இனிமேல் ரெகுலராக வந்து 20 மினிட்ஸாக போடலான்னு இருக்கோம். அதுக்காக டிராகன் டீமர் போட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா வந்து டிராகன் டீமர் தான் அது ஒரு பெரிய சீரிஸாக நம்ம இத்தனை நாள் வந்து கண்டினியூ பண்ணுது. டிராகன் டீமரில் வந்து இப்போ வந்து 1500 வியூஸ் திரும்பி வந்துச்சுன்னா நாங்கள் அந்த சாப்டர் வந்து திரும்பி வந்து வீக்லி வந்து ஒரு பெரிய மூவி மாதிரியே வந்து இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கும். சரி, நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். சரி வாங்க இன்றைக்கி நான் கதைக்குள்ளே போகணும். இந்த ஸ்டோரியோட ஆரம்பத்திலே, கேத்ரினா உனக்கு அந்த கேசல் பிடிச்சிருக்கா, அந்த கேசல் எப்படி இருக்குன்னு பார்த்தியா? அந்த இடம் கிட்டத்தட்ட வந்து 200 வருஷம் வந்து பழமையானது. ஆனால் அந்த இடத்துல இதுவரை ஒரு டைம் கூட ஒரு எளிமையானையும் உள்ளே போக முடியல, அந்தளவுக்கு பெரிய இடம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். சைமன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க, நம்ம இங்கே வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்டுருக்கும். ஏடான்னு பார்க்குறப்ப தான் அந்த இடத்துல இருக்கிறது நம்ம ஹீரோ, இவங்க தான் நம்ம ஹீரோயினாக இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ பேர் வந்து சைமன்க, அதே மாதிரி நம்ம ஹீரோயின் பேர் வந்து கேத்ரினாங்க. கேத்ரினா சொல்லுவாங்க, எதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம், இந்த இடத்துல நான் வந்திருக்கவே கூடாது, எனக்கு வந்து இன்னும் க்ளீனிங் பண்ணுற டியூட்டியெல்லாம் இருக்குது, நாங்கள் போகணும் அப்படின்ற மாதிரி. அது ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது, முதல்ல இந்த சீனரியை பாரு, இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாரு அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருப்பான். அழகாக தான் இருக்குது, அந்த கேசலும் அழகாக தான் இருக்குது, ஆனால் அந்த இடத்துல நம்ம போய் வாழ முடியாதுல்ல, அந்த இடத்துல வெறும் நோபல்ஸ் மட்டும் தான் போய் வாழ முடியும், நம்மளாம் காமனர்ஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேத்ரினா சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவார், ஆனால் நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல நம்ம வாழ்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்ட்டு. நான் போன டைம் வந்து ஒரு தீசஸ் எழுதினேன், ஒரு கோலம்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி. கோலம்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான என்னோட தீசஸை பார்த்துட்டு என்னை வந்து இன்டர்மீடியட் மேஜிக் வந்து என்னை வந்து ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டைம் என்னை மட்டும் ப்ரொமோட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால அந்த இடத்துல வாழ முடியும், எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நோபல் மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாள். நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே 2 பேரும் வாழலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாள். உடனே நம்ம இடத்துல ஹீரோயின் ஒரு நிமிஷம் அப்படியே வைக்கப்பட்டுருவாங்க. வைக்கப்பட்ட வயதில் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் கேட்க, நம்ம ஹீரோ ஏன் நீ என் கூட வந்து வாழ மாட்டியா, என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பாப்ல. அப்போ தான் அந்த இடத்துல சொல்லுவாள், ஆனால் சைமன் இதெல்லாம் நீ சொல்கிறதுக்கு முன்னாடி நீ முதல்ல வந்து இன்டர்மீடியட் மேட்சாக மாறணும், நீ மாறிட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி அந்த நம்ம ஹீரோ பற்றி கேட்டுருவாங்க. எதுக்கு நீ இப்பெல்லாம் சொல்கிற அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ கேட்க, சும்மா சும்மா விளையாட்டுக்கு தான், ஆனால் இது மாதிரி ஒரு நாள் வரும் நானும் எதிர்பார்க்கல, அந்த மாதிரி வந்தால் எனக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிட்டு இருப்பான். பட் நம்ம ஹீரோ வந்து இத்தனை வருஷம் வந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச அந்த கோலம் சொல்லிட்டு அதுக்கான தீசஸை வந்து அவங்க சீனியர்ஸ் எல்லாருமே வந்து எடுத்திருப்பாங்க. அதாவது மேஜ் டவரோட மாஸ்டர், அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னொரு கவுண்ட் சேர்ந்து வரும், அதாவது ஒரு நோபல்ஸும் சேர்ந்து நம்ம ஹீரோட உழைப்பு எல்லாத்தையுமே அவங்களே எடுத்திருப்பாங்க. நம்ம ஹீரோ நான் இதனால கஷ்டப்பட்டது எல்லாமே எதுக்காக இப்படி வேஸ்ட் ஆகுது, நான் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்புறம் உழைச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு கோவப்பட்டு இருப்பாப்ல. ஆனால் அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு இன்னொரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது வந்து என்னன்னா, அந்த இடத்துல இந்த கவுண்ட் வந்து நான் கேட்டது கிடைச்சிச்சா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்டுட்டு இருப்பான் டவர் மாஸ்டர் கிட்ட. என்ன சொல்கிற, நீ கேட்டது கிடைக்காம இருக்குமா, இந்த கொண்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். சொல்லிட்டு இருக்கிறப்ப பின்னாடி வந்து நைட்ஸ் வந்து, மாஸ்டர் நீங்கள் கேட்டது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வருவாங்க ஒருத்தர். யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்ப்பான். பார்த்தா அந்த இடத்துல இருக்கிறது நம்ம கேத்ரினா, அதாவது நம்ம ஹீரோட லவராக தான் இருப்பாங்க, அதாவது நம்மளோட ஹீரோயின் தான். அதை பார்த்துட்டு இருக்கிறப்ப கேத்ரினா இங்கே எப்படி வந்தா, இவங்க இதுக்கு கேத்ரினா கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு பக்கம் கேள்வி வந்துட்டு இருக்கிறோம். இதே சமயம் பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் அந்த இடத்துல அந்த கவுண்ட் வந்து சொல்லுவாள், இவள் அழகாக தான் இருக்கா, இவளை நானே எடுத்துக்கிறேன், இவளை என் ஸ்லேவாக இருப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லுவான். இதை கேட்டுட்டு இருக்கிற நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கோவப்பட்ட வேகத்தில் அவரோட பவரை யூஸ் பண்ணி அங்கே சண்டை போடவாப்ல. ஆனால் அந்த இடத்துல டவர் மாஸ்டர் இருக்கான்றது நம்ம ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் மறந்துட்டாப்ல. ஏன்னா வந்து அந்த டவர் மாஸ்டர்ன்றது கிட்டத்தட்ட வந்து அவங்களோட பவர் லெவல் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம ஹீரோவோட. அதனால் நம்ம ஹீரோ வந்துட்டு உன்னோட இடத்தை தெரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரே அடியிலேயே அந்த இடத்துல மயக்கம் போட வச்சிருப்பாப்ல. அதே இடத்துல அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. கட்டான வேகத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு செல்லில் தான் இருக்காப்ல. நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அந்த இடத்துல ஒட்டஞ்சு போய் உட்காந்துருக்காப்ல. அந்த இடத்துல ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்காப்ல. லைஃபே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் எண்ணிட்டு இருக்காரு. அப்போ தான் பின்னாடி இருந்து ஒரு நைட் வந்து, என்னடா இப்போ இந்த இடத்துல எலியை சாப்பிட போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருப்பான். எதுக்கா எலியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க, எதுக்கு எலியோட உயிரெல்லாம் வேஸ்ட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். சொல்லி முடிச்சுட்டு அவன் அங்கேருந்து அப்படியே கிளம்புறப்ப தான் இன்னொரு விஷயத்தையும் அவன் சொல்லிட்டு இருப்பான். ஆமாம் அந்த பொண்ணு எதுக்காக செத்தா, ஆமாம் அவள் வந்து இந்த இடத்துல வந்து சூசைட் பண்ணி செத்து போயிட்டா, அவள் வந்து யாருக்காகவும் ஒரு பொம்மை மாதிரி இருக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு போவான். நம்ம ஹீரோ இதுக்கு மேலே நான் இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நகத்தையே கடிச்சு அவரோட ரத்தத்தை வச்சு பிளாக் மேஜிக்குள்ளே இறங்குவாப்ல. பிளாக் மேஜிக்குள்ளே இறங்குறது மட்டும் இல்லை, அங்கேருந்து எலியிலேயே வந்து அதுக்கு ஒரு கேட்லஸமாக யூஸ் பண்ணுவாப்ல. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாப்ல, நான் இத்தனை நாளாக வீக்காக இருந்தது தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னா நான் ஸ்ட்ராங்காக மாறுறேன், இதுவே நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் என்னோட ஒய்ஃப் அதாவது அந்த கேத்ரினை என்னால் காப்பாற்றிருக்க முடியும்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த எலிகள் எல்லாத்தையுமே வந்து சாக்ரிஃபைஸாக கொடுத்து அந்த இடத்துல பேக் மேஜிக்கை யூஸ் பண்ணி கோலம்ஸ் எல்லாத்தையும் சமன் பண்ணுவாப்ல. சமன் பண்ண வேகத்தில் அந்த இடமே வெடிச்சு சதுரும். அந்த கோலம்ஸ் மூலிமா அந்த இடத்துல இந்த மேஜிக் டவரையே நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க ஆரம்பிப்பார். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கோலம்ஸ்லாம் என்னன்றது. இந்த இடத்துல இருக்கிற பாறைகள் மூலிமா கிட்டத்தட்ட ஒரு ரோபோட் மாதிரி உருவாக்குறது தான் கோலம்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கோலம்ஸை வச்சு இனிமேல் வந்து நீங்கள் யாருமே வந்து உயிரோடு இருக்காம நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக கொண்டுகிட்டே இருப்பான். என்னோட கேத்ரினாவை கொண்ட உங்களை நான் கொள்கிறேன்டா, இந்த உலகத்தையும் நான் எதிர்க்கிறேன்டா, உலகத்தையும் சேர்த்து கொள்கிறேன்டா, இத்தனை நாள் வந்து இந்த இடத்துல நோபல்ஸ் காமனர்ஸ் இருக்கிறதான பிரச்சனை, நான் எல்லாத்தையும் கொண்டுட்டு நான் புதுசாக ஆரம்பிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நானே இனிமேல் டீமன் கிங்காக மாறுறேன், இனிமேல் பவர் தானே எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்தில் நடக்க ஆரம்பிப்பாப்ல. அதுக்கப்புறம் போய் நம்ம ஹீரோவில் போகிற முதல் ஆளே அந்த இடத்துல அந்த டவர் மாஸ்டரும் அந்த கவுண்ட்டும் தான். அவங்க 2 பேர்த்தையும் கொல்ல போகும்போது தான் அவங்க 2 பேரும் என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் அந்த இடத்துல சொல்லுவோம் நம்ம ஹீரோ, இதே மாதிரி தான் அந்த இடத்துல கேத்ரினாவும் எதிர்பார்த்துருப்பா, அவளை உயிரோடு விடுவீங்கன்னு
கொல்லுவீங்கன்னு தான் நம்ம எதிர்பார்த்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்களை துரத்தி நம்ம ஹீரோ கொல்லுவாப்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அந்த இடம் மொத்தமே அழிஞ்சிட்டு இருக்கும். அதே சமயம் தான் அடுத்த பக்கம் பார்க்குறப்போ ஒரு பெரிய எம்பரரில் வந்து அந்த இடத்துல ஹீரோ லாக்கன் உங்களோட உதவி எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இப்போ தேவைப்படுது. ஏன்னா அந்த டீமன் கிங்கை உங்களால் மட்டும் தான் கொல்ல முடியும். ஆல்ரெடி அந்த டீமன் கிங் வந்து கிட்டத்தட்ட வந்து பல ராஜ்யங்களை வந்து அழிச்சிட்டு இருக்கான். உங்களோட உதவி தான் எங்களுக்கு தேவை. அவனை நீங்கள் தான் கொண்டு இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட சொல்லி அனுப்புவாங்க. நம்ம ஹீரோவை கொள்றதுக்காக அப்பயும் அந்த ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்புவான். இதே சமயத்தில் தான் நம்ம ஹீரோக்கும் அவனுக்கு நடுவில் சண்டை நடக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். ஒரு டைம் நம்ம ஹீரோவும் கேத்ரினா 2 பேருமே வந்து லைப்ரரியில் பேசிட்டு இருப்பாங்க. இந்த உலகத்தில் ஏன் இப்படி இருக்குது எல்லாருமே, நம்ம மட்டும் காமனர்ஸ் வந்து ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும், இந்த இடத்துல நோபல்ஸ் வந்து எதுவுமே இப்போ நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்க இவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றாங்களே, ஏன் இதில் நிறைய பேர் பட்டினியும் பசியுமா இருக்காங்களே அப்படின்ற மாதிரிலாம் பெரிய ஆளாக பேசிட்டு இருப்பான். அப்போ தான் அந்த இடத்துல நம்ம ஹீரோ சொல்லுவார், ஒரு நாள் இதுவும் மாறுறப்போ வந்து எல்லாரும் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாப்ல. எப்படி நீ மாறுன்னு சொல்லுவேன், மாறணுன்றது நீ மாற்றன்றது உங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. நீ தான் இந்த இடத்துல முதல் டைம் வந்து அவர் அடி எடுத்துக்கணும், அப்போ தான் எல்லாரும் மாற ஆரம்பிப்பாங்க, அப்போ தான் நம்ம பசங்களுக்கும் இது எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயின் சொல்லுவா. என்னது பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படியே வைக்கப்பட, ஆமாம் பசங்க நம்ம வளர்ப்போம்ல, நம்மளோட பசங்களும் வருவாங்கல்ல, ஏன் உனக்கு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசை இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவா. கண்டிப்பாக இருக்குது இருந்தாலும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருக்க இவ்வளோ வைக்கப்பட்டு இருந்தீங்கன்னா என்ன தவிர இந்த உலகத்தில் யாராலையும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் நடந்து முடிஞ்சது நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஹீரோவும் வருவா. கேத்ரினா, நீ கேட்ட உலகத்தை இந்த டைம் நான் உருவாக்குறேன், இந்த உலகத்தில் இனிமேல் எல்லாருமே சமமாக இருக்கிற மாதிரி நான் மாற்றுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாப்ல. அதே சமயம் தான் அந்த இடத்துல வந்து ஹீரோ லாக்கன் அப்படின்னு வந்து நம்ம டீமன் கிங்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து கூப்பிடுவாப்ல. அதாவது நம்ம எப்படி கூப்பிடலாம்னா, நம்ம ஹீரோ வந்து டீமன் கிங்னு கூப்பிடுவோம், அவனை வந்து லேக்கன் சொல்லிட்டு கூப்பிடுவோம். இது மாதிரி வந்து நம்ம டீமன் கிங் வந்து அந்த இடத்துல ஹீரோ வந்து டீமன் கிங் நீ இந்த இடத்துலேயே சாக போகிறடா, இனிமேல் வந்து உன்னால் யாரையும் வந்து கொல்லவும் முடியாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லுவாப்ல. அப்போ தான் நம்ம ஹீரோவும் கேட்பாப்ல, நான் டீமன் கிங், சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிரிச்சிட்டு இருப்பாப்ல. சிரிச்ச வயதுலேயே வந்து இந்த உலகத்தை வந்து இப்படி மாற்றுறதும் சரி, என்ன இப்படி மாற்றுறதும் சரி, எல்லாமே நீங்கள் தான்டா, நீங்கள் மட்டும் கரெக்டாக இருந்திருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்திருக்காது. ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன டீமன் கிங்னு கூப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீமன் கிங் சொல்லுவோம். இனிமேல் பேசி ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல லேக்கன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருக்கிற எல்லா நைட்ஸோடையும் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருவான். நம்ம ஹீரோவும் இதுக்கு நான் பயப்படுறேன் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கோலம்ஸை சமன் பண்ண ஆரம்பிப்பாப்ல. கோலம்ஸை சமன் பண்ண வேகத்தில் அந்த இடத்துல அந்த பெரிய கோலம்ஸை வந்து கிட்டத்தட்ட வந்து 1000கணக்கில் வெளியே வர ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல இந்த எல்லாத்தையும் வந்து அந்த கோலம்ஸை வச்சு அடிச்சு கொண்டுட்டு இருப்பாப்ல. அந்த கோலம்ஸை யாராலையும் ஒரு ஸ்க்ராட்ச் கூட அந்த கோலம்ஸ் மேலே போட்டிருக்க முடியாது. ஆனால் அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல இருக்கிற ஹீரோ லேக்கன் வந்து அவனோட ஸ்வாட் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த இடத்துல அந்த கோலம்ஸ் வந்து அவனால் வந்து அழிக்க முடிஞ்சிருக்கும். ஆனால் அவன் எடுத்துக்கிட்ட டைமில் வந்து அவன் வந்து நம்ம ஹீரோவையும் வந்து கிட்டத்தட்ட வந்து கொல்ற ரேஞ்சுக்கு வந்திருப்பான். ஆனால் அதே சமயத்தில் அவன் பக்கம் அந்த எல்லா நைட்ஸுமே வந்து எல்லாரும் செத்து போயிருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கிற கடைசியாக வந்து ஒரே ஒரு கோலம் மட்டும் தான் இருந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ கடைசியாக கொல்ல வரப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவாப்ல, இதுக்கு எல்லாத்தையுமே காரணமே நீ தான்டா, நீ மட்டும் இல்லைனா இந்த இடத்துல எல்லாத்தையுமே வந்து நான் மாற்றிருப்பேன், இந்த இடத்துல நோபல்ஸ் காமனர்ஸ் எந்த மாதிரி ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் எல்லாத்தையும் நான் சரி பண்ணியிருப்பேன், இது எல்லாத்துக்குமே மாறதுக்கு காரணமே நீ தான்டா, இந்த இடத்துல மட்டும் நீ இல்லாமல் இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் உன்னை கர்ஸ் பண்ணுறேன்டா, உன்னோட மொத்த பிளட் லைனுமே ஒரு கர்ஸோட தான்டா பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதே சமயம் தான் நம்ம ஹீரோவோட தலையை வெட்டி அந்த இடத்துல வந்து ஹீரோ லாக்கான்னு சொன்னவன் வந்து அந்த இடத்துல ஹீரோவை கொண்டிருப்பான். இதெல்லாம் முடிஞ்சிருக்கப்ப நம்ம ஹீரோ கடைசியாக ஒரே ஒரு நினைவு வந்திருக்கும். நம்ம ஹீரோவும் ஹீரோயின் 2 பேருமே அந்த டவரில் நின்றுருக்கப்ப, நான் இதே மாதிரி உங்க கூட எப்பயுமே வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் என்னோட ஹாப்பியஸ்ட் லைஃப்னு சொல்லிட்டு 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த தருணத்தை நினச்சி பார்த்து நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல சாவான். ஒரு பிளிங்க் ஆஃப் ஐயில் வந்து நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் திரும்பி வந்து கண்ணு முழிப்பான். கண்ணு முழிச்ச உடனே வந்து என்ன நடக்குது, இது என்ன கனவா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கழுத்து தொட்டு பார்ப்பான். கழுத்து தொட்டு பார்த்த உடனே இன்னும் கழுத்து இந்த இடத்துல தான் இருக்குது, அப்புறம் இன்னும் உயிரோட தான் இருக்கான். ஆனால் எப்படி இந்த இடத்துல டார்க் மேஜிக்கால் கூட என்னால் திரும்பி உயிரோட வந்திருக்க முடியாது, செத்து போனவனை திருப்பி உயிரோட கொண்டு வருது அந்தளவுக்கு ஒன்றும் ஈஸியான விஷயம் கிடையாது, என்னோட உடம்புல எதுவும் காயம் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த பக்கம் திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்க்குறப்ப தான் இந்த இடமே ஒரு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்ப அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ இருக்கும். நம்ம ஹீரோவுக்கு வந்து அந்த லேக்கனோட ஃபோட்டோ தான் அந்த இடத்துல இருக்கும். இவனோட ஃபோட்டோ இங்கே எப்படா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வச்சிருப்பான். அப்போ தான் அந்த இடத்துல கதவை திறந்து ஒருத்தன் வந்து எங்களா நல்ல வேலை நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகலை, நீங்கள் நல்லா இருக்கீங்க, நீங்கள் எந்திரிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். இவன் எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கான், யார் லாடு, எதுக்கு என்ன இங்கிலாடுன்னு கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரிலாம் அவன் கேட்பான். இங்கிலாடு உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அப்போ தான் அவன் சொல்லுவான், எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். இதை கேட்டோடனே ஒருவேளை உங்களுக்கு அடிப்பட்டதுனால வந்து உங்களுக்கு வந்து மெமரிஸ் ஏதாவது கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கலாம், ஒரு டைம் நான் திருப்பி எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் ரிமெம்பர் பண்ணிடுவீங்க நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவன் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிப்பான். நீங்கள் தான் இந்த லாக்கன் வைஸ் கம்பெனியோட சக்ஸஸ், நீங்கள் வந்து கிரேட் ஹீரோ லாக்கனோட டிசெண்டன்ட் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். உங்களோட பேர் வந்து டி லாக்கன் அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லுவான். என்னது நான் அவனோட டிசெண்டன்டா, அவனோட குடும்பத்தில் நான் ஏன்டா பிறந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டு இருப்பாப்ல. அப்போ இங்கே லோக்கன் என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ கேட்பாப்ல. அப்போ தான் அந்த இடத்துல சொல்லுவான், லோக்கன் வந்து ஆல்ரெடி இறந்துட்டாரு, இப்போ கிட்டத்தட்ட வந்து 500 வருஷம் ஆகுது, இப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் அதாவது நம்ம ஹீரோட்ட கேட்பாப்ல. அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிருப்பாப்ல. என்னது 500 வருஷம் ஆகுதா, அப்படின்னா நான் என்ன 500 வருஷம் கழிச்சா பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிட்டு இருப்பான். ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கத்திட்டு வேகமாக ஓட ஆரம்பிப்பான். இவன் இந்த இடத்துல சொல்கிறது எல்லாமே பொய்யா தான் இருக்கும், இவன் என்ன வந்து முட்டாள் நினச்சானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த பால்கனி கதவை போய் திறக்கிறான். பால்கனி கதவை போய் திறந்தா அந்த இடத்துல பார்க்குறப்ப ஒரு பெரிய பேட்டில் ஆர்மர் மாதிரி இருக்கும். என்னடா பேட்டில் ஆர்மர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்ப்பான். இதை பார்த்துட்டு இருக்கிறப்ப இது என்னோட கோலத்தோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் மாதிரி இருக்கேன், என்னோட கோலத்தோட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இருப்பான். அப்படின்னா
இவன் சொன்னது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வந்து இவன் மனசுக்குள்ளேயே ஒரு நிமிஷம் யோசிச்சிட்டு இருப்பான். அப்போ தான் அந்த இடத்துல இவன் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பின்னாடி அவன் வந்துட்டு, மயிலாட் நீங்கள் இவ்வளோ நேரமாக இப்படிலாம் ஓடக்கூடாது, உங்களோட உடம்பு வந்து அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லுவான். சரி உன் பேர் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோ கேட்பாப்ல. நான் தான் உங்களோட பர்சனல் சர்வன், என்னோட பேர் ஹான்ஸ் அப்படின்னு சொல்ல மாதிரி அவன் சொல்லுவான். எனது உன் பேர் ஹான்ஸா, ஓகே ஓகே, ஆமாம் நான் இப்போ என்னத்தை பார்த்துட்டு இருக்கேன், அது பேர் என்ன அப்படின்ற மாதிரி அவன் கேட்பான். அப்போ தான் அது பேர் வந்து ஜிகாண்ட் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நம்மளோட பர்சனல் சர்வெண்ட் வந்து சொல்லுவான். இவன் சர்வெண்ட் சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, என்னது ஜிகாண்டா அப்படின்னா இது என்ன கோலம் மேஜிக் மாதிரியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பான். இதை கேட்டோடனே அந்த இடத்துல நம்ம பர்சனல் அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவான், இது கோலம் மேஜிக் தான், ஆனால் கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறது பாதி தான் கரெக்டு. இதில் வந்து கோலம் மாதிரி வந்து நீங்கள் தூரத்துலேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, இதுக்குள்ளே வந்து நீங்கள் பைலட்டாக வந்து உள்ளே உட்காந்து தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கும், இதில் மேஜிக்கே நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பார், உள்ளே உட்காந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னா இந்த இடத்துல வெளியே யாராலையும் என்ன அட்டாக் பண்ணவும் முடியாது, அதே சமயம் சேஃப்டியும் பரவாயில்ல, அதே சமயம் வந்து வேகமாக என்னால் அட்டாக்கும் பண்ண முடியும். என்னோட என்னென்ன ரிசல்ட் இருந்துச்சு எனக்கு வந்து கோலம் மேஜிக்கில் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி தான். அப்போ உண்மையிலுமே கிட்டத்தட்ட வந்து 500 வருஷம் முடிஞ்சிருச்சா, இது இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா இது ரொம்ப பெரிய இதாக இருக்கும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இருப்பான். சரசர நம்ம ஹீரோ உள்ளே போனவர் தான் உள்ளே போயிட்டு உள்ளே உட்காந்து ஒரு வைன் பாட்டில் எடுத்து டேபிள் மேலே நின்றுட்டு குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ தான் மயிலாட் நீங்கள் அதெல்லாம் குடிக்கக்கூடாது, நீங்கள் ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதுக்காக என்ன அமைதியாக சொல்கிறேன், நான் இப்போ லோக்கலோட டிசெண்டன்ட் தான், நான் கொஞ்சமாவது வந்து ரொம்ப ஹெல்த்தியான பாடியாக தான் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நான் பெரிய ஹீரோட டிசெண்டன்ட், எனக்கு என்ன பிரச்சனை இருப்போது, என்ன எதுக்கு அமைதியாக இருக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாப்ல. இவர் சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு நிமிஷம் அப்படியே வந்து ஒரு ஷாக் ஆவாப்ல. என்னடான்னு பார்த்தா நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படியே கீழே உட்காருவாப்ல. என்ன நடக்குது, எனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ கேட்க, நான் ஆல்ரெடி இதுக்காக தான் உங்ககிட்ட கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த பிரைவேட் பட்லர் சொல்லுவான். அவன் சொல்லிட்டு இருக்கிறப்ப வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த இடத்துல நீங்கள் டீமன் லார்டு உங்கள் மேலே போட்டு ஒரு கர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்ன கர்ஸ், எதுக்காக டீமன் லார்டு எங்கள் மேலே போட்டார் அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப தான் அந்த இடத்துல வந்து அப்போ உண்மையிலுமே நம்ம லார்டுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த பிரைவேட் பட்லர் அதாவது சர்வர்ட் வந்து சொல்லுவான். அதை கேட்ட உடனே அந்த இடத்துல வந்து சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, நான் சொல்கிறேன், ஆனால் நான் எங்கிருந்து சொல்ல ஆரம்பிக்காது, உங்களோட ஆன்சஸ்டர் வந்து அதாவது வந்து நம்மளோட லாக்கன் வந்து பார்த்து தெரியுமா, ஹீரோ லாக்கன் வந்து அந்த இடத்துல நம்ம டீமன் லார்டு கூட சண்டை போடுறப்ப கடைசியாக வந்து டீமன் லார்டு கொல்ல போகிறப்ப டீமன் லார்டு வந்து உங்களோட ஃபேமிலி மொத்தத்துக்கும் வந்து ஒரு கர்ஸ் சேவ் பண்ணிட்டாரு, அதனால் உங்கள் ஃபேமிலியில் வர போகிற எல்லாருக்குமே வந்து அதே கர்ஸ் வந்து இருக்கும், நீங்கள் எல்லாருமே எங்கள் ஏஜ்லேயே செத்து போயிருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்ல. என்னது டீமன் லார்டு கர்ஸா, என்னடா இவனுக்குலாம் சொல்லியிருக்கான், ஆனால் நான் இது மாதிரி எந்த கர்ஸும் போடலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்க ஒரு நிமிஷம், நான் தான் ஒரு டைம் சும்மா அதை திட்டினேன், அதை கடைசியாக நான் சாக போகிறேன்னு சொல்லிட்டு நான் திட்டிட்டு இருந்தது இவனுக்கு என்ன கர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இருப்போம். அது மட்டும் இல்லாமல் 500 வருஷமாக எந்த கர்ஸில் எத்தனை நாளாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே ஒரு புக்கு வரல எழுதி வச்சிருப்பாங்க இவங்களாம். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இவங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இவங்க பாட்டு கதையாக எழுதி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை யோசிச்சுட்டு இருப்பாப்ல. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து கையில் ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு, இந்த லைஃப்லேயே நான் கேத்தரின் கேட்டதை வந்து நடத்தி ஆகணும், இந்த உலகத்தில் எல்லாத்தையும் சமமாக மாற்றணும், 500 வருஷம் போயிடுச்சு, இந்த இடத்துல இன்னும் கரப்ஷன் அதிகமாக தான் இருக்குமே தவிர இந்த நோபல்ஸ் எதுவும் திறந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, இந்த இடத்துல நான் ஏதாவது மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அந்த இடத்துல புக்கெல்லாம் படிச்சுட்டு இருப்பாப்ல. அப்போ தான் இந்த உலகத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு நம்மளால் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அந்த இடத்துல புக்கை படிச்சுட்டு இருப்பாப்ல. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல படிச்சது கண்டுபிடிச்சிருப்பாப்ல. இந்த வருஷத்தில் டீமன் லார்டு இருந்ததே வந்து எல்லாருமே மறந்துட்டாங்க, என்னோட ஃபாலோவர்ஸ் இந்த இடத்துல யாரும் இல்லை போல் இருக்கே, நான் இப்படி ஒரு இருந்ததே மறந்துட்டு என்ன ஒரு கதையாக படிச்சிருக்காங்க இவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் நடந்து போயிட்டு இருப்பாப்ல. இது மட்டும் இல்லாமல் கையில் ஒரு வைன் பாட்டில் இருந்து திரும்பி குடிச்சிக்கிட்டே வந்து அந்த இடத்துல தள்ளாடிட்டு இருப்பாப்ல. இந்த உடம்புல வந்து ஸ்ட்ரென்த்தும் இல்லை, எந்த மானமும் கிடையாது, இவ்வளோ வீக்கான பாடி வச்சு நான் எப்படி கேத்தரின் கேட்ட எல்லாத்தையும் நடப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவமாக கீழே விழுந்திருப்பாப்ல. கீழே விழுந்து ஒரு பக்கம் கோவமாக யோசிச்சுட்டு இருப்பாப்ல. இதே சமயத்தில் தான் அந்த இடத்துல யங் மாஸ்டர் அப்படின்னு ஒரு சவுண்ட் இருக்கும். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம யங் மாஸ்டர் வெளியே போய் பார்ப்பாப்ல. இன்னும் எத்தனை நாள் எங்களை அவாய்ட் பண்ண போகிறீங்க, இந்த மெடிசன்ஸ் இன்க்ரீடியன்ஸ் நாங்கள் யாருமே இங்கேருந்து போக மாட்டோம், நீங்கள் கன்ஃபார்மாக இந்த இடத்துல வந்து எங்களுக்கு தேவையான பணத்தை திருப்பி கொடுத்து தான் ஆகணும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக வந்து நீங்கள் இந்த மாதிரி சொல்லி எங்களை ஏமாற்றிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து ஒருத்தன் வந்து சொல்லிட்டு இருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, அப்போ நாங்கள் டெப்பில் இருக்குமா, அதாவது கடனில் இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ தான் அந்த இடத்துல கீழே இருந்தவனும் சொல்லிட்டு இருப்பான், நீங்கள் கிட்டத்தட்ட 30,000 வந்து கடனை வாங்கியிருக்கீங்க, எப்போ திருப்பி கொடுக்க போகிறீங்க, ஏதோ மைண்ட் வெட்ட போகிறேன்னு சொல்லிட்டு வாங்கினீங்க, ஆனால் நீங்கள் இதுவரையில் வந்து எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கல, எந்த மணியும் ரிட்டர்ன் பண்ணல, நீங்கள் எப்போ தான் கொடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்பான். யங் மாஸ்டர் நாங்கள் இப்போ பார்த்தே ஆகணுன்ற மாதிரி அவன் சொல்லுவான். அதை கேட்டவொடனே அந்த இடத்துல இந்த சர்வெண்ட் வந்து உடனே சொல்ல ஆரம்பிப்பான், நான் எங்களுக்கு வந்து இந்த இடத்துல யங் மாஸ்டர் வந்து ஒரு பெஸ்ட் கண்டிஷனில் இல்லை, அவருக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லை, இப்போ அவரால் யாரையும் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இல்லை முடியாது, இந்த இடத்துல நாங்கள் யங் மாஸ்டர் பார்த்தே ஆகணும், அது இப்போயே பார்த்தாகணும், இல்லைனா என்கிட்ட ஒரு கண்டிஷன் இருக்குது, இந்த 30,000க்கு பதிலாக எப்படி நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன்னு பாருங்கள், உங்களுக்கு பின்னாட்டுக்கு பார்த்தீங்களா அந்த பேட்டர் ஆர்மர் அதை வேணா நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ தான் பக்கத்தில் இருந்த இன்னொருத்தர் நைட் வந்து வந்துட்டு இருப்பான். அந்த நின்றுட்டு இருந்தவன் நைட் வந்து சொல்லுவான், எங்களால் கொடுக்கவே முடியாது, அதை மட்டும் கொடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்கள் கிட்டே இருக்கிற மொத்த ஹவுஸ்லேயே வந்து 3 பேட்டர் ஆர்மர் தான் இருக்குது, இந்த 3 பேட்டர் ஆர்மர் தான் இந்த மொத்த டெரிட்டரியுமே பார்த்துக்குது, நாங்கள் எப்படி அது உங்ககிட்ட கொடுக்க முடியும் அப்படிமா, முடியாது அதை மட்டும் கொடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருப்பான். அந்த நைட் பேர் என்ன ராஜர் தாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறதா, நீங்கள் கொடுக்க முடியுமா முடியாதா, இல்லைனா உங்களுக்கு இன்னொரு ஆஃபர் தரேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். என்ன ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 3 பேரும் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து அதை கொடுத்தீங்கன்னா இப்படி அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இன்னும் திரும்பி வந்து ஜோக் பண்ணுறியா, திரும்பி எதுக்கு அந்த இடத்துல பேட்டர் மாதிரி கை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட் வந்து அந்த இடத்துல கோபப்படுவான். இல்லை நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, நான் நைட்டு காட்டில் அதுக்கு பின்னாடி இருந்த அந்த இடத்துல இருக்க மேஜிக் டவரை கேட்டேன், அந்த மேஜிக் டவர் எங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி கேட்பான். எனது மேஜிக் டவரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த 3 பேரும் ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க. மேஜிக் டவர்னால எங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது, யாரும் இந்த மெஜிஷியன்ஸும்
மட்டும் இல்லை, அது மட்டும் அது சும்மா தான் இருக்குது, அதையே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ மேலே இருந்து பார்ப்பாப்ல. ஆனால் அந்த மேஜிக் டவர் எப்படி இங்கே இருக்குது, அது என்னோட மேஜிக் டவர் ஆச்சே, அந்த மேஜிக் டவர் ரொம்ப நாளாக இன்னும் இருந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 500 வருஷமாக அந்த மேஜிக் டவர் இன்னும் அப்படியே தான் இருக்கா. ஆனால் இந்த இடத்துல இவன் இப்படி இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த இடத்துல இந்த பெரிய ஒரு பில்டிங்கை கட்டி வச்சிருக்கான், அது கரெக்டாக என்னோட மேஜிக் டவருக்கு முன்னாடியா அப்படின்ற மாதிரி அவன் அப்போ தான் நம்ம ஹீரோக்கு இன்னொரு பழைய ஞாபகம்லாம் வரும். 500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கேத்ரினா 2 பேருமே வந்து அந்த இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த டவரில் வந்து எல்லாமே அவங்களோட நினைவாக தான் இருந்திருக்கும். எவ்வளோ மழை பெஞ்சாலும் அவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட வந்து அதுதான் அவங்க வீடுன்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த வாழ்க்கை எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த இடத்துல வந்து நான் இப்போ இருக்கேன், இந்த இடத்துல வந்து அந்த டவரை திருப்பி கேட்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கம் யோசிச்சுட்டு கோவப்பட்டுட்டு இருப்போம். அதே சமயம் தான் அந்த இடத்துல மேட்ச், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அந்த இடத்த வந்து நாங்கள் ரொம்ப அழகாக மாற்றிடுவோம், அது பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருந்து வர எக்கானமியில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் பர்சன்டேஜ் வேறு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம். இது நல்ல ஐடியாவாக தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த 3 பேர் ஒரு பக்கம் யோசிச்சிருப்பாங்க. அப்போ தான் எல்லாரும் ஒரு நிமிஷம் ஷாக்கு வாங்கி ஒரு பெரிய கில்லிங் இன்னட்டே வரும். நம்ம ஹீரோ அப்போ தான் வெளியே வருவாப்பில். வெளியே வரப்போ என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் பார்த்துருக்கப்ப இந்த இடத்துல இந்த வழியிலேருந்து நகரங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்துல மெர்ச்சன்ட் கிட்ட போவோம். எப்படி இருக்கீங்க எங்கள் மாஸ்டர், உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, உங்களோட வெசல்ஸ் கிட்ட நாங்கள் எல்லாத்தையுமே பேசிட்டோம், இவங்க 3 பேருமே எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க, இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் ஒரு சைன் பண்ண மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இனிமேல் எங்கள் கம்பெனியில் இருக்கிற உங்களோட எல்லா கடனுமே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு சொல்லுவோம். என்னது நீ எதில் பேசிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நம்ம கேட்பாப்ல. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல மெர்ச்சன்ட் வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கிறப்ப, உனக்கு என்ன கேட்குறேன்னு தெரியுதா, எங்கே வந்து கேட்டிருக்கேன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படியே கேட்குறப்ப தான் அந்த இடத்துல அந்த ஒரு நிமிஷம் அப்படியே ஜகாவேரும். என்ன நடக்குதுங்க, எதுக்காக இவன் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போன டைம் நான் பார்த்தது விட அப்படின்ற மாதிரி. என்னாச்சு, நாங்கள் ஆல்ரெடி உங்கள் சுச்சுவேஷன் ரொம்ப கன்சிடராக இருக்கும், உங்களோட கடன் எல்லாத்தையும் முடிக்கிறோம்னு சொல்கிறோம், நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல மெர்ச்சன்ட் சொல்லுவோம். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவாங்க, நீ முதல்ல வாயை விட்றா, எதுக்காக இப்போ நடிச்சிட்டு இருக்க, இந்த இடத்துல வந்து நீ கடனை முடிக்கிறன்ற பேரில் வந்து அந்த இடத்துல மேஜிக் டவர் எடுத்து இந்த டெரிட்டரியோட சென்டர் பாயிண்ட்டே உன்னோட தான் மாற்ற பார்க்குறேன், டூரிஸ்ட்டுன்ற பேரில் இந்த இடத்துல மக்கள்லாம் கொண்டு வந்து இந்த இடத்தையே வந்து ஒரு ஸூ மாதிரி மாற்ற பார்க்குறேன் நீ அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லுவோம். ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு எப்படி அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல மெர்ச்சன்ட் வந்து வாய் குளருவான். அதே சமயம் தான் அந்த இடத்துல நம்ம ஹீரோ சொல்லுவாங்க, அப்போ நீ இத்தனை நாளாக வந்து இந்த இடத்த மட்டும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன், எந்த அளவுக்கு ஈவலாக ஸ்கீம் பண்ணியிருக்கேன் நீ அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நம்ம ஹீரோ கேட்பாப்ல. இப்போ நான் இவனை இங்கே பேச விட்டேன்னா இந்த இடத்துல வந்து நான் தான் தப்புன்ற மாதிரி ஆயிருமே, ஒரு மெர்ச்சன்ட் வந்து இந்த இடத்துல மட்டும் ஒரு அப்பரண்ட் வந்து விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன லேக் அண்ட் ஹவுஸ் வந்து ஒரு கடனை கூட உங்களால் கட்ட முடியல, நீங்கள் என்ன பேசுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்பான். இதை கேட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல எங்களோட கம்பெனி வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எவ்வளோ மணி கொடுத்துருக்கு, நீங்கள் எப்போ கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா நாங்கள் தான் வந்து ஏதோ பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். கடனை தானே கட்டணும், அதை நான் கட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதெல்லாம் இவன் சொல்லிட்டு இருக்கப்ப பின்னாடி இருந்த அந்த 3 வெசல்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அதாவது நைட்டு அவனோட ப்ரைவேட் பாட்டில், அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் யங் மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவன் கூப்பிட உடனே நம்ம ஹீரோ என்ன அப்படின்ற மாதிரி கேட்பான். நாங்கள் உங்களோட வெசல்ஸ், நீங்கள் இவ்வளோ அறிவாளியாக இருப்பீங்க, இவ்வளோ புத்திசாலியாக இருப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல, இவனோட பிளான்ஸ் எல்லாத்தையுமே இப்படி கண்டுபிடிச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருப்பான். அதே சமயம் தான் நம்ம ஹீரோ எதுக்காக இப்படி பேசியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பான். இது ரொம்ப பெரிய ஹானர், நீங்கள் இவ்வளோ காலம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கீங்க, நான் வந்த இடத்துல இவ்வளோ பெரிய பிரச்சனையை முடிக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். இல்லை இவனுக்கிட்ட பேசதே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த 10 மெர்ச்சன்ட் 15 நாள் இல்லை 10 நாளில் வந்து உன்னோட மொத்த கடனை இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து நான் கட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கேருந்து முதல்ல கேம்பு, இதுமாதிரி நீங்கள் கண்ணிலே படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். மெர்ச்சன்ட் இதை பார்த்தோன்னே பயந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓட ஆரம்பிப்பான். எப்படி நீங்கள் கட்டுறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறேன், இல்லைனா வந்து இந்த இடத்துல நான் எல்லாத்தையும் கூட்டு வந்து மொத்த பில்டிங்கே எடுத்துகிட்டு போவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவான். ஓகே கேஸ், இதோட சாப்பிட முடியுது. நெக்ஸ்ட் சாப்பிட வந்து எடுத்து எனக்கு சொல்லிட்டு பார்ப்போம். எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.